Hello friends, welcome back to our channel. ஆறுத்துக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேங்க. என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா மினி வாஃபிள் அண்ட் மேப்பிள் சிரப் அண்ட் ஸ்ட்ராபெரிஸ் தான் கொடுத்து அனுப்ப போகிறேன். ஸோ இந்த மினி வாஃபிள் வந்து லாஸ்ட் இயர் டார்கெட்டில் $9.99 வாங்கினேங்க. இது வந்து டேஷ் கம்பெனி. இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்கோலையும் $29.99 இருக்குது. பட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு மட்டும்தான் உங்களுக்கு ஷேப் வரும். இன்னும் அதாவது என்ன ஷேப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்டோ இல்லை பி அது மாதிரிலாம் இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத் தி சைட்ஸ் ஹார்ட் வரதுனால குழந்தைங்களுக்கு இன்னமும் வந்து அந்த அது ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் எனக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மினி சைஸில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஓரளவு அவுட்கம் எப்படி இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை நீங்கள் வந்து டார்கெட்லையும் செக் பண்ணி பார்க்கலாம். அமேசான்லேயும் இருக்குது, அதுக்கப்புறம் வால்மார்ட்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மினி வாஃபில் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் தோசைலாம் பண்ணி பார்த்தேங்க. பட் நான் ட்ரை பண்ணப்போ மிடில் வந்து கொஞ்சம் அன்குக்ட் மாதிரி இருக்குது. அந்தளவு ஏன்னா டெம்பரேச்சர் செட் பண்ண முடியாததுனால. ஸோ பட் இதை வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. சூப்பர் ப்ராடக்ட் இது. டேலைட் சேவிங்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. 1 hour பிஹைண்ட் வந்தாச்சு. ஸோ அதனால கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. அண்ட் ஒன்லி தேர்ஸ்டேஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock அப்படி எழுந்து போகணும். மிச்ச நாள்லாம் 8:20 பஸ் வந்து 7:50க்கு வரும். 7:50லேருந்து 7:50 ஆக்சுவலி டைமிங். பட் இவன் பஸ் வருது பார்த்திங்கன்னா 7:58 தான் வரும். ஸோ ஜாலியாக போவார் அவர். இந்த ஒரு நாள் மட்டும்தான் கஷ்டப்படணும். எங்களுக்கும் கஷ்டம். ஸோ லைட்ஸ்லாம் கிறிஸ்மஸ் லைட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஸோ இந்த வருஷமும் லாஸ்ட் இயர் நம்ம போகல கிறிஸ்மஸ் லைட் பார்க்கறதுக்கு. ஏன்னா நம்ம இதுக்கு போயிருந்தோம், வேகஸ் போயிருந்ததுனால லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் லைட் மிஸ் பண்ணிட்டோம். இந்த வருஷம் கண்டிப்பாக கிறிஸ்மஸ் லைட் பார்க்கணும். ஸோ லாஸ்ட் இயர் ஆமாம் தாங்க, லாஸ்ட் இயர் எப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து கிறிஸ்மஸ்க்கு வெளியே எங்கேயாவது இருந்துடுறோம். ஐயோ ஆமாம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுங்கடா நாங்க தாண்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆறுத்தை விட்டுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரகாஷ்க்கு வந்து மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அவர் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. எனக்கு என்னன்னு தெரியல. இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக நான் வந்து நிறைய தேர்ஸ்டேஸ் தான் vlog பண்ணுறேன். ஏன்னு தெரியல, டேவை மாற்றணும். அண்ட் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா உப்மா அண்ட் தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து உப்மா கூட வந்து தேங்காய் சட்னியை விட ஊறுக்காய் ரொம்ப பிடிக்குங்க. ஊறுக்காவுக்கு பிரகாஷ் வந்து எனக்கு கிண்டல் பண்ணுவார், ஊறுக்காவுக்கு நீ வந்து உப்புமாவை சாப்பிட்றியா இல்லை உப்புமாவுக்கு ஊறுக்காவை சாப்பிட்றியா? அந்தளவு நான் ஊறுக்காய் வச்சு சாப்பிடுவேன். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உப்புமாவுக்கு ஊறுக்காய் தொட்டு சாப்பிட்றது. அண்ட் இன்னொரு ஜோக்கும் இருக்கும் இல்லைங்களா, உப்புமாவா அப்படின்னு பயந்து ஓடுறாங்கன்னு. எங்கள் வீட்டில் அப்படியே ஆப்போசிட்டுங்க. எங்கள் வீட்டில் உப்புமானா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ஆறுத்துக்கும் சரி பிரகாஷ்க்கும் சரி. பிரகாஷ்க்கு ரவா உப்புமா பிடிக்கும், ரவா கிச்சடி. அண்ட் ஆறுத்துக்குமே அதே தான். அண்ட் லஞ்ச் அதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து வெரைட்டி ரைஸ் தான் பண்ணிகிட்ருக்கேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ன் பீஸ் மசாலா ரைஸ். அதுக்கு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேங்க. பெருங்காயம் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வெங்காயம் நல்ல கலர் அந்த டிரான்ஸ்லூசன்ட் கலரில் வர வரைக்கும் வதக்கிட்டு 1/2 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு 2 பச்சை மிளகாயை வந்து ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. மீன்வைல் நான் வந்து பாஸ்மதி அரிசியை இன்ஸ்டன்ட் பாட்டில் குக் பண்ணி வச்சாச்சு, அதுவும் ஆறிட்டுருக்கு. ஸோ 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் பீஸ் அண்ட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து குக்டு இல்லைங்க, அன்குக்டு தான். ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இது மட்டும் போதும் அப்படின்றதுனால நான் ஒன்லி கார்ன் அண்ட் பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், ப்ராக்லி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அண்ட் அந்த பிரெட் க்ரூட்டான்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் நீங்கள் ஃபைனலாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும். பட் வீட்டில் க்ரூட்டான்ஸ் இல்லாததுனால நான் ஆட் பண்ணலை. ஸோ கொஞ்சம் சாட்டே பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 cup தண்ணி விட்டு வேக வைக்க போகிறேன். அண்ட் எதுக்கு வேக வைக்க போகிறேன்னா இந்த கார்னும் பீஸும் வந்து கொஞ்சம் ஃப்ரோசன் தானேங்க.
ஸோ வேகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி விட்டு லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் பாயில் அதாவது வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் நான் வந்து கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். டாக்கோ சீசனிங் இருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லா இருக்கும். பட் வீட்டில் டாக்கோ சீசன் காலி ஆகிடுச்சு, அதனால் அதை ஆட் பண்ணல. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ண போகிறேங்க. கீ ஆட் பண்ணால் இன்னும் வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இல்லை உங்களுக்கு கீ வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அதை விட்டுடலாம். ஸோ கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ரூட்டான்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது சாப்பிட்டிங்கன்னா க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கீயும் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டரையும் நான் வந்து அதையும் ஆட் பண்ணிவிட்டு ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ குவிக்காக ஈஸியாக மசாலா ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது நீங்கள் ஒரு 15 மினிட்ஸில் பண்ணிடலாங்க. ரைஸ் மட்டும் ரெடி ஆகிட்ட போய்டும், நாட் ஈவன் 15 மினிட்ஸ், 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அண்ட் ஏர்லி மார்னிங்கில் லஞ்சுக்கு என்ன கொடுத்து விடுறது அப்படின்னு மண்டையை உடச்சிக்கும் போது இந்த மாதிரி நம்ம ரைஸ்லாம் பண்ணி கொடுத்தோன்னா, இல்லை இது லெஃப்ட் ஓவர் ரைஸில் கூட சூப்பராக இருக்கும். இது மாதிரி பண்ணி கொடுத்து அனுப்பலாம். சைடுக்கு பார்த்தீங்கன்னா ரைத்தாவும் அப்பளமும் தான் வச்சு சாப்பிட போகிறோம். ரைத்தாக்கு பார்த்தீங்கன்னா யோகட் காலி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து நான் சோபானின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பாட் வச்சு தான் யோகட் பண்ணலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபியூ விளாக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 2 பேர் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி யோகட் பண்ணுறீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் வந்து இன்றைக்கி டீட்டெயிலாக காட்டிடலாம் அப்படின்னு தான் பாலை காய்ச்சிட்ருக்கேன். இதுக்கு வந்து ஹோல் மில்க் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பால் வந்து நல்லா காய்ச்சினோன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் காய்ச்சினோன்னா நல்லா திக்காக நல்லா இருக்கும். பிரகாஷ் வந்ததுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் வரதுக்கு இன்னும் 1 ஹவர் ஆகுமா, மீட்டிங்கில் இருக்கார். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து ஒரு சீரீஸ் ஒன்று பார்த்துட்ருக்கேங்க. ஃப்ரம் அப்படின்ற ஒரு டெலிவிஷன் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கேன். இது வந்து அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலான ஒரு சீரீஸ் இது. அந்தளவு உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸை நான் பிரேக் பண்ண விரும்பல. ஒரு கைண்ட் ஆஃப் உங்களுக்கு எது மாதிரி ஒரு சீரீஸ் அப்படின்னு தெரியறதுக்கு குட்டியாக கதை சொல்கிறேன். ஒரு ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரோட் ட்ரிப் போயிருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வந்து ஒரு டவுனுக்குள்ளே வந்து மாட்டிப்பாங்க. அந்த டவுன் பார்த்திங்கன்னா ஹாண்டட் டவுனுங்க. ஸோ இது மாதிரி எங்கெங்கேருந்தோ வந்து அவங்க ஒரு ஃபேமிலியாக வந்து மாட்டிப்பாங்க. எப்படி வராங்க, எப்படி உள்ளே வந்து மாட்டிக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. எப்படி வெளியே போகணுன்ற வழியும் தெரியாது. ரொம்ப வருஷமாக மாட்டி அதுக்குள்ளேயே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த ஃபேமிலியும் வந்து உள்ளே மாட்டிப்பாங்க. அண்டு இந்த ஹாண்டட் டவுன்னா எப்படின்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நார்மலாக இருக்குங்க, ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. பட் ஒன்ஸ் அது டார்க் ஆக ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்டீரியஸ் திங்லாம் நடக்கும். பேயெல்லாம் வரும். நைட் ஆனால் எல்லோரும் ஒரு வீட்டுக்குள்ளே, அதாவது இருக்கிற வீட்டுக்குள்ளே போயிட்டு கம்ப்ளீட்டாக டோரெல்லாம் லாக் பண்ணிக்கிட்டு, ஒரு விண்டோஸ்லாம் ஓப்பன் இல்லாமல் பிளைண்ட்ஸ்லாம் போட்டு எவ்வளோ அவங்கள செக்யூர் பண்ணி சேஃப் பண்ண முடியுமோ அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக உள்ள உட்காந்துப்பாங்க. இன்கேஸ் பேய் கண்ணில் மாட்டிட்டாங்கன்னா எப்படியாவது ட்ரிக் பண்ணி அதை வெளியே கூப்பிட்டு டோர் ஓப்பன் பண்ண வச்சு அவங்கள வந்து கொலை பண்ணிவிடும். ஸோ ஹாண்டட் பீரியர்கள், ஹாண்டட் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரீஸ் ட்ரை பண்ணி பாருங்க. பயப்படுறவங்கன்னா கண்டிப்பாக இதை பார்க்காதீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் எட்ஜ் ஆஃப் த சீட் வச்சுக்கும். இப்போ வந்து சீசன் 3 போயிட்டுருக்குங்க, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்த உடனே நேராக போய் என்ன குக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மோப்பம் பிடிச்சி பார்த்துட்டு இருக்காருங்க. பிரகாஷ்க்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிரகாஷ் ரொம்ப ஃபுட்டி. அண்ட் வீக்லி ஒரு 2 நாளாவது அவருக்கு வந்து வெரைட்டி ரைஸ்ன்றது இருக்கணும். அண்ட் கார்ன் ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னே அவர் ரொம்ப சந்தோஷமாகிட்டார். ஸோ இப்போ வந்து நாங்கள் அந்த ஃப்ரம் சீரீஸை பார்த்துக்கிட்டே இந்த லஞ்ச் சாப்பிட போகிறோம். நான் அவரை ஆல்ரெடி ஒரு எபிசோட் பார்த்து முடிச்சிட்டாரு என்னை விட்டு. ஸோ அதை தான் நான் முடிச்சிட்டேன். இப்போது 2 பேரும் சேர்ந்து அதை கண்டினியூ பண்ண போகிறோம். பிரகாஷ் வந்து இன்னொரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். நான் வந்து ஃப்ரம் சீரீஸை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். வேறு லெவலாக இருந்ததுங்க, ஸ்டாப் பண்ணவே முடியல. 3:30 ஆகிடுச்சு, ஆறுத்தும் வந்துருச்சு. ஸோ 4 o'clock அவனுக்கு டென்னிஸ் கிளாஸ் இருக்குது. பாலை குடிக்க வச்சுட்டு அவனை கூட்டிகிட்டு போய் டென்னிஸ் கிளாஸில் விட்டு வந்துடலாம். பால் கோவா இல்லை, அதை சுண்டி வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போதான் ஆறுத்தை வந்து கிளாஸில் விட்டுட்டு ஐயோ மதியானம் பாலை வச்சோமே மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே மெசேஜ் அனுப்பிச்சாங்க. டென்னிஸ் இதில் உட்காந்துட்டு இருந்தேன், திருப்பி வர வேண்டாம் அப்படின்ட்டு. திடீர்னு ஞாபகம் வந்ததுனால ஓடி வந்தேன். திருப்பி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபோனில் இருந்தார். நான் உள்ளே வந்து நான் தான் ஆஃப் பண்ணேன். ஊட்டி வச்ச பால், இவ்வளோ பால், ஆல்மோஸ்ட் ஒரு எல்லாம் சுண்டி இங்க இருந்ததுன்னு நினைக்கிறேன். இல்ல 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 இங்க இருந்தது இந்த இடம். ஆனா பாத்திரம் காலி. அவ்வளவு
என்ன சொல்லிடுச்சு. இப்போ இந்த பால் குச்சி எப்படி இருக்கும்? கொதிக்குது. ஆமா, கண்டென்ஸ் மில்க் அந்த லெவல்ல ஆயிடுச்சு. இன்னொரு மேட்டர் தெரியுமா? என்னாச்சு? நான் வந்து என்னோட லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆயிட்டு காரை ஓட்டிட்டு போயிட்டு வந்தேன். எங்களுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா முன்னாடி அமுச்சிடுவானுங்க. இவனுங்க வந்து எப்போ அமுச்சிருக்கானுங்கன்னு தெரியல. மெயில் பாக்ஸ்ல இருந்திருக்கு. இவன் 6 தட்டு வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு நான் மெயில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட டிரைவிங் லைசன்ஸ் ரெனியூ பண்ணணும் அப்படின்னு இருந்தது. சரி, எப்போ டேட் இருக்குது நம்ம போய் பார்த்துட்டு அதுக்கிற மாதிரி ரெனியூ பண்ணலான்னு எடுத்து பார்த்தா நான் வந்து என் போலீஸ்காரன் கிட்ட மட்டும் மாட்டியிருந்தேன். என்ன இருக்கும்? ஜெயிலுக்கு போட்டுருக்கணும். ஃபைன் போட்டுருப்பான், இல்லைன்னா தூக்கி உள்ள வச்சிருப்பான். அவ்வளவுதான். ஃபைன் தான் போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, நான் என்னமா அஃபென்ஸ் அம்மா பண்ணேன்? இல்ல, இதுவே ஒரு அஃபென்ஸ் தானே. லைசென்ஸ் எக்ஸ்பயர் ஆகி ஓட்டுறது. only one day. எனிவேஸ், ஸோ லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகிட்டு நான் காரை ஓட்டிட்டு வந்திருக்கேன். நீ அதெல்லாம் செக்லாம் பண்ண மாட்டியா? எப்பயுமே அவன் அனுப்புவான்ல. அவங்க வந்து மேபி இந்த எலெக்ஷன்ல வந்து மறந்துட்டாங்களோ என்னமோ அனுப்புறதுக்கு சீக்கிரமா. எலெக்ஷன்ல அவங்க மறந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு என்ன சொல்ல போறியா? வேற என்ன சொல்லு, கேட்டுக்கிறேன். 2 டிசாஸ்டர். ஒன்று வந்து பால் கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இதில் மட்டும் நான் இன்னைக்கு மாட்டிருந்தேன். எவ்வளோ போட்டிருப்பானுங்க? ஒரு $500 $1000 தெரியலையா? கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போயிடணும். கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போயிடணும்ல. ஸோ என்னால் இப்போதைக்கு கார் ஓட்ட முடியாது. நாளைக்கு நான் டார்கெட்லாம் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க. பால் வர காலி ஆகுது. ஆமா, இதாவது என்ன தெரியுமா ப்ராப்ளம் சுஜி? இப்போ வந்து நீ ஒழுங்கா போற, இன்னொருத்த வந்து தப்பா பண்ணி அவங்க மேல டிஸ்டர்ன் வச்சுக்கோங்க, அப்போ உனக்கு தான் பிரச்சனை. அப்ப பெரிய பிரச்சனை. இன்சூரன்ஸும் கவர் ஆகாது. ஆமா, இன்சூரன்ஸ் கவர் ஆகும், பட் அது தெரியல, அது என்ன நடக்கும்னே தெரியலன்னு வச்சுக்கோங்க. உஷாரா இரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு தான் வந்திருப்பாங்க. ஸ்டவ்ல மில்க வச்சோமே, என்ன ஆச்சு, ஆஃப் பண்ணுமா இல்லையா அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சேன். எனக்கு இவர் மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவர் மீட்டிங்கில் உட்காந்துட்டாருன்னா இறங்க மாட்டார். ஸோ அதனால் நானே அங்கேருந்து ஆறுத்துக்கிட்ட கூட சொல்லலை. நான் வந்துட்டேன், கிளம்பி வந்துட்டு போய் பார்த்தாக்கா 3/4 லிட்டர் ஊற்றி வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். போச்சு 3/4 லிட்டரா, 1/2 லிட்டர் பால் அப்படி இவ்வளோண்டு தான் இருக்கும். நான் இந்தியாவில் என்ன பண்ணுவேன் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து பால் ரொம்ப பிடிக்குமா. நான் சமைக்கிறனோ இல்லையோ இது மாதிரி ஸ்வீட்ஸ் இதெல்லாம் பண்ணுவேன் நான் நிறைய. ஒரு கிளாஸ் பால் அம்மாவோட கேட்டு இதுல போட்டு அதை உட்காந்துக்கிட்டு கிண்டிட்டு இருப்பேன். கிண்டி அது நல்லா சுண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு அதை இது மிக்ஸ் பண்ணி பால்கோவா மாதிரி எடுத்து சாப்பிடுவேன். நானும் என்ன பண்ணுவேன்னா, பால் திரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுல ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு அது என்ன டேஸ்டா இருக்கும்ன்ற. எங்க அம்மா வந்து அது வேண்டாம் அப்படின்னா, எப்படிதான் அதுதான் பண்றோம், பட் ஸ்டில் அதுவா கெட்டு போறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட்டுருவேன். நானே கெட்டு போவேன், கொஞ்சோண்டு லைம் எடுத்து போடுவேன். நீ என்னன்னா போட்டுக்கோ. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆறுத்த பிரகாஷ் தான் போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும். 1/2 hour இருக்குது. அண்ட் 2 days பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு இருக்கேன். ஈவினிங்கில் வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால ஏதோ ஹாட்டாக குடிக்கணும் போல இருக்க பொழுது டீ தான் குடிச்சிட்டு இருக்கேன். ஏலக்காய் டீ. போய் நல்ல பிள்ளையா எனக்கு ஒரு டீயை போட்டு கொண்டு வருவியா? டீயா? 2 நாள் நான் தான் ஏலக்காய் டீ போட்டு காஃபி வேணும் போடுறேன். எனக்கு அந்த காஃபி வேணும். எனக்கு காஃபி வரும். டீ எல்லாம் போப்பா பெரிய. எனக்குமா வெளியே செம்ம குளிர். என்ன வெளியே குளிர்னா உள்ள இல்ல ஒரு காஃபி நான் போயிட்டு வந்தல கையெல்லாம் பாரு. ஹலோ, நான் இதுக்கு மேல போகணும். நான் ஜாக்கெட் கூட போடல, ஜாக்கெட் கூட போடாம போயிட்டு வந்தேன் நான். சரி, நானும் போயிட்டு வரேன். அதுக்கப்புறமா ஜாக்கெட் போடாமலே போயிட்டு கூட்டம் எல்லாம் வந்துடுறேன். ஐ எம் பாவம். டீ போடுப்பா ப்ளீஸ் பா. ஐ எம் பாவம். 2 days நான் தான் டீ. பிரகாஷ் நீ செம்மையா சூப்பரா டீ போடுவ பிரகாஷ். ஐயோ, கேவலமா போடுவேன். சரி, நான் திட்டவே இல்லையே. நீ வேற மூடி வச்சு லேப்டாப் ஓபன் பண்ணி வேலை பண்றேன். மூடி பின் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. பின் பண்றானுங்களா? சப்ஸ்கிரைபர் வந்து இன்ஸ்டன்ட் பாட்ல தயிர் எப்படி பண்றீங்க அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே. இந்த விளாக்ல வீட்டில் தயிர் இல்லைங்க, ஸ்டோர் பாட் யோகர்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீட்டில் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஊற்றி வச்சேன். அப்படியே உங்களுக்கும் காட்டிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அது வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆகிடுச்சு எனக்கு தெரியும். பிரகாஷே வந்து எனக்கு டீ போட்டு கொண்டு வந்திருக்காரு. எப்பா சக்கரை பத்தலப்பா? சக்கரை கம்மி இல்லை, ஸ்ட்ராங்னா நல்லாயிருக்கு.
சக்கரையே காட்டலையோ? 2 பேருக்கு சேர்த்து 1 டீஸ்பூன் சக்கரை போட்டியோ? கம்மியாக தான் போடுவேன் எப்பவுமே சக்கரை. இவ்வளோ சக்கரை தான் நானும் போட்டு குடிப்போம்ப்பா. ஓகே. ஆனால் டீக்கு வந்து கொஞ்சம் சக்கரை தூக்கலாம் தான் நல்லா இருக்கும்பா. நல்லா இருக்குல்ல, ரொம்ப திக்கா இல்லாமல். பிரகாஷ் ஃபைனலி அவரோட ட்ரீம் வந்து ட்ரூ ஆகுது. ஐக்கியெல்லாம் வாங்கிட்டு வந்து இல்லைங்களா, அந்த கிளாஸில் தான் டீ போட்டு கொடுத்தேன். நிறைய இருக்கிறதுனால இந்த கிளாஸில் போட்டு கொடுத்துட்டேன். ஓ அதனாலயா? நான் 2க்கு இதுதான் ஊற்ற சொன்னேன். நான் சின்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ், அதில் வந்து 2 கிளாஸ் ஊற்று தண்ணி, 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்று அப்படின்னு. நான் இவர் வந்து மெஷரிங் கப்பில் வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுற 2 கப் தண்ணி ஊற்றிருக்காரு. கப் கூட இல்லைங்க, அது அவங்ககிட்ட விட்டு போட்டேன். அவன் அதெல்லாம் அளந்து ஊற்றிருப்பான். அப்படியே விட்டு அப்படியே எடுத்துட்டு. எப்படி அதான் நம்ம 2 பேருக்கு டீ வைக்கச்சுன்னா ஊருக்கே டீ வச்சிருக்கேன். இன்னொன்று தெரியுமா, ஆக்சுவலி நான் எதிர டீ நல்லது தெரியுமா, நிறைய குடிக்கலாம். இருக்கட்டும், டீயை விட கேஃபீன் ரொம்ப நல்லது. சிங்கில் தான் போட்டுலாம் நினச்சேங்க. மில்க் இருக்குங்களா, மேலே அப்படியே கொஞ்சம் மேலோட்டமாக அப்படியே கொஞ்சம் லைட்டாக எடுத்து சக்கரை போட்டு சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். எங்கள் அம்மா இந்த விளாக் பார்த்தாங்கன்னா, அடி பாவி எவ்வளோ பாலை சுண்ட வச்சிருக்கியடி, இந்த பாலை விட கேஸ் இவ்வளோ நேரம் போச்சே, கேஸை வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னு எங்கள் அம்மா வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஆறுத்து வந்துருச்சு. கராஜ் சவுண்டு கேட்டுது. சாரி, யூ நோ வாட் அம்மா டிட்? பாயசம் வாசனை வருதாடா? இல்லடா, நான் வந்து இங்க பாரு, கம்மியா நான் சாப்பிடுறேன். நீ சாப்பிடு, நீ சாப்பிட. சக்கரை போட்டுக்க. வாங்கி வாங்கி சீக்கிரம் வா. நான் உனக்கு கண்ணை பிடிக்கும். கண்ணை மூடுறி, கண்ணை மூடு. ஓகே, மட்டும் தரேன். கேரமல். கேரமலா? நல்லா இருக்கு, நல்லா இல்லையா? அம்மா ஆல்மோஸ்ட் நல்லா இருக்கா? 1/2 லிட்டர் மில்க பர் கோவிந்தா கோவிந்தா. half a liter milk. அம்மா ஆஃப்டர்நூன் சாப்பிடும் போது 1:30ல 1 o'clock வச்சேன். உன்னை இதுக்கு உன்னை டென்னிஸ் விட்டு வந்தேன் தெரியுமா? அப்போ இன் பிட்வீன் ஓடி வந்தேன்ல, அது இதுக்காக தான் ஓடி வந்தேன். அண்ட் யூ நோ வாட்? அம்மா வந்து இப்போ கார் எப்படி தான் ஓட்டினேன்? எப்படி? வித்தவுட் லைசன்ஸ். Oh my gosh. My license got expired ரா. Oh yeah. Oh yeah. Oh yeah. Paper right over here. அது பார்த்தோனே தெரிஞ்சிச்சு எக்ஸ்பைர்ட். எவனோ தமானா சொன்னா யாருன்னு தெரியல அவன். எங்க? I was waiting. Oh, super good. I know. Amma, how does half a liter of milk just be that? But ஆல்மோஸ்ட் 4 to 5 hours ஸ்டவ்வில் இருந்ததுனால மில்க் எல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு இதெல்லாம் பேர்ன் ஆகிடுச்சு ஆரத். அதில் நம்ம சுகர் போட்டு ஸ்வீட் மாதிரி சாப்பிட்றோம். சரி, இப்போ என்ன உனக்கு இது வேணுமா வேணாமா? நீ போகும்போது சாட் கேட்டுட்டு இருந்த பேல்பூரி வேணுமா வேணாமா? வேணும். ஒன்று பண்ணலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சுட்டு வா. அது உடச்சிடாதடா ட்ரைபாடா. டேய், ஏற்கனவே ஒன்று உடச்ச. பாருங்க, அம்மா சூப்பரா பண்ணிருக்காங்க. 4 hours கூட சூப்பரா இருக்கு. அட பாவி, 4 hours சமவே. ஐ மீன் கேஸ் வேஸ்ட். அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கு. சூப்பரா. Please try this recipe. ஏடி 4 hours. டேய் பிரகாஷ் ப்ளீஸ் ட்ரை திஸ் ரெசிபியா. சரி, போயிட்டு குளிச்சுட்டு வா. இந்த வீடியோ பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய்.